ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கந்திஷ்டியாக இருந்தாலும் விலகி ஓடிடும். கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது பழமொழி. செய்வினை கோளாறு கூட ரொம்ப பொறுமையாக தான் வேலை செய்யுமா. ஆனால் கந்திஷ்டி அப்படிங்கிறது அதோட பலனை உடனே காமிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப வசதியாக ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்ந்த பல குடும்பங்கள் இல்லாமல் போனதுக்கு கந்திஷ்டியும் காரணமாக இருந்திருக்குன்னு பல வரலாறுகள் இருக்குது. உதாரணத்துக்கு கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக வெளியில் போவாங்க. அதை பார்த்துட்டு யாராவது கண்ணு வச்சாங்கன்னா அவங்க வெளியில் போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே சண்டை வந்துடும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்லா செழிப்பாக இருப்பார், நிறைய லாபம் எடுப்பார். அதை பார்த்து யாராவது கண்ணு வச்சுட்டாங்க, கந்திஷ்டி வச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் ₹1 கூட லாபம் இருக்காது. அந்தளவுக்கு கந்திஷ்டி ஒரு வியாதி மாதிரி. அப்பேற்பட்ட கந்திஷ்டியை போக்குறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் பல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப எளிமையான உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 இல்லைனா 3 எண்ணிக்கையில் காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் வெண்கடுகு, அது கூட கொஞ்சம் சூடமும் எடுத்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் சிரட்டை, அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, தேங்காய் ஓடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே, அதாவது ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 7 மணிக்குள்ளே, முடிஞ்சவங்க 7 மணிக்குள்ளே இல்லைனா குறைஞ்சது ஒரு 8 மணிக்குள்ளேயாவது இந்த முறையை செஞ்சுடுங்க. திருஷ்டி கழிக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களாக தான் இருக்கணும். அதுவும் குறிப்பாக பெண்களாக தான் இருக்கணும். ஆண்கள் திருஷ்டி கழிக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வச்சு இடது கையில் காய்ந்த மிளகாய், கல்லுப்பு, மிளகு, வெண்கடுகு, சூடத்தையும் எடுத்து உங்கள் இடது கையில் வச்சு எல்லாரையும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வச்சு இடதுலேருந்து வலது பக்கமோ வலதுலேருந்து இடது பக்கமோ 3 முறை சுற்றணும். ஒருவேளை வீட்டில் மாமியாரோ அம்மாவோ யாரும் பெரியவங்க இல்லை அப்படின்னா, கணவன் மனைவி குழந்தை 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, மனைவி தன்னோட கணவருக்கும் குழந்தைக்கும் செய்யலாம். மனைவி தான் செய்யணும், கணவர் செய்யக்கூடாது. கையில் வச்சு திருஷ்டி கழிச்சதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் சிரட்டை கொட்டாங்குச்சி வச்சுருக்கீங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு திருஷ்டி சூத்துன அந்த எல்லா பொருட்களையும் அந்த கொட்டாங்குச்சியில் வச்சு கற்பூரம் வச்சுருப்பீங்க, சூடம், அதை கொளுத்திடுங்க. கொளுத்திட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. எல்லாருக்கும் திருஷ்டி சுற்றி கழிச்சிட்டு கடைசியாக உங்கள் தலையை சுற்றியும் நீங்கள் திருஷ்டி கழிச்சிக்கலாம். பின்னாடி தோட்டத்துலையோ இல்லை வாசலில் கண்படாத இடத்துல இல்லை வாசலில் எங்கேயாவது வச்சு அந்த எல்லா பொருட்களையும் தேங்காய் சிரட்டில் வச்சு கற்பூரத்தையும் கொளுத்திட்டு வந்துடுங்க. வரும்போது திரும்பி பார்க்காம வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்சால் மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமையாவது இது மாதிரி திருஷ்டி சுற்றி போடுங்க. எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓடிடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.